வணக்கம் நண்பர்களே. சென்னை திருவான்மியூரில் நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம், பாஜக சார்பில் நடந்த அந்த கூட்டத்தில் தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை பேசுகிறார். நான் தொடர்ந்து பாஜகவின் தலைவர் பதவியில் தொடர முடியாது என்பது நன்றாகவே தெரியும் என்று ஆரம்பித்து அவர் எதிர்க்கட்சிகளை குறித்து, திமுக அவர்களை குறித்து சிலவற்றை பேசுகிறார். ஆனால் நான் இந்த பதவியில் நீடிக்க முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று அவர் சொல்வதின் பின்னணியில் நான் சில ஒரு மாதத்துக்கு முன்பென்று வைத்துக்கொள்ளலாம் குறைந்தபட்சம். அவர் வெளிநாட்டிலெல்லாம் படித்து விட்டு வந்திருந்தார். முதல் கூட்டம் கோவை மாவட்டம் என்று நினைக்கிறேன். அங்கே நேரு கோவை மாவட்டத்தை தான் வந்தேன்னு சொன்னார். அந்த கோவை மாவட்டத்தினுடைய கூட்டத்தில் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, சம் பீப்புள்ஸ் வாய்ஸாக இது ஒரு பேர், அந்த அமைப்பின் சார்பில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், பேசிட்டு செய்தியாளர் சந்திப்பு, இந்த வெங்காய பதவியை வச்சுக்கிட்டு நான் என்னத்துக்கு இவ்வளோ போராடணும் அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சு சொல்லும்போது சொன்னார். அப்போவே அதை குறிப்பிட்டு நான் ஒரு பதிவிட்டிருந்தேன். என்ன, தான் வகிக்கும் பதவியை வெங்காய பதவி என்றால் அதில் ஒன்றுமில்லை என்று அர்த்தம். ஒன்றுமில்லை என்றால் என்ன அர்த்தம்? அந்த பதவிக்கு உரிய சில அதிகாரங்கள் இருக்க வேண்டும். எந்த அதிகாரமும் இல்லாமல், அதற்குள் எந்த விதமான பொருளும் இல்லாமல் ஒரு பொருளற்ற பதவி என்று அர்த்தம். இதை அவர் கூறியிருந்தார். வேண்டுமானால் நான் சொன்ன நிகழ்வுகள் நீங்கள் அந்த டேப் எடுத்து பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறார், நான் இதில் தொடர்ந்து நீடிக்க முடியாதுன்னு சொல்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பதவி ஒன்றும் லாய்க்கில்லாத பதவி, அது ஒரு பொருள் தரும். நான் இதில் நீடிக்க முடியாது என்பது வேறு பொருள் தரும். அப்போ நீடிக்க முடியாதுன்னா இதுக்கு வேறு யாரோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களா? அந்த ரேஸில் புதுசாக ஏற்கனவே 2 பேர் இருந்தாங்க, அதை ஏற்கனவே நம்ம பதிவில் போட்டிருந்தோம். இப்போ வேறு யாராவது வந்துட்டாங்களா? இது ஏன் அது அவங்க உட்கட்சி வாரம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னா, எப்போவும் நான் சொல்கிற பதில் தான். நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, மக்களுடைய வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணி நல்ல திட்டங்களை தரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நிதி ஆளுகை செய்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு கட்சியிலும், நான் என்னுடைய வீடியோ பார்த்திங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களையும் போட்டிருப்பேன், ஒவ்வொரு கட்சியிலும் அதை தீர்மானிக்க, அதை நாம் நிச்சயமாக மதிப்பீடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணாமலை மதிப்பீடு செய்யப்படுகிறார். இந்த பதவியில் நீடிக்க மாட்டேன் என்றது தேர்தல் வரையிலா அல்லது அதற்கு முன்பேவா? நான் தொடர்ந்து நீடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் தொடர்ந்து நீடிக்க மாட்டேன், அல்லது தேர்தல் முடிவுக்கு முன்னாடியே நான் தொடர்ந்து நான் நீடிக்க வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறாரா? அவர் தான் பதில் சொல்ல வேண்டும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.